யானைக்கும் காக்கைக்கும் சண்டை. ஒரு அமைதியான காட்டுப் பகுதியில் பசுமையான மரங்களின் நடுவே இலைகள் காற்றுடன் ஆடியபடி அருகே ஓடும் ஓடை மென்மையான சத்தத்துடன் பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த காட்டின் மையத்தில் இருந்தது ஒரு உயர்ந்த பெரிய யானை. அது ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் நின்றது. தனது பெரிய தலையை மேலே உயர்த்தி தந்தத்தை மெதுவாக அசைத்தது. அந்த நிழலிடம் யானைக்கு ஒரு பாசம் இருந்தது. அதிக சூரிய வெப்பத்திலும் அந்த நிழல் அளித்திருந்த இன்பத்தால் அவ்விடம் எப்போதும் அவனுக்கே சொந்தமானது போல உணர்ந்தது. அதனால்தான் அந்த இடத்திற்கு அளவரசு நிழல் மண்டபம் என பெயரே வைத்துவிட்டான். அந்த நேரம் அழகான ஆலமரத்தின் அருகே இருந்து ஒரு மரத்திலிருந்து ஒரு காக்கை வலிய குரலில் கத்திக் கொண்டு வந்தது. கா கா. யாருக்கு இந்த நிழல்? யாரோ மண்டபம் வைத்திருக்கீங்களே என்றாள். சின்னதான காக்கைதான், ஆனா மிக பெரிய வாய். அவள் நேராக பறந்து வந்து யானையின் தலையில் நிமிர்ந்து அமர்ந்து விட்டாள். யானை ஆச்சரியம் கொண்டான். தன் பெரிய கண்களால் மேலே பார்த்து, ஐயையோ, நீ என் மேல் வந்து உட்காரறியே, அதுவும் இல்லாம இப்போ சத்தம் போட்டு வம்பு வேற என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். காக்கை தன்னை ஒரு பெரிய அதிகாரமுள்ளவாக நினைத்தாள். அவள் அலகை தூக்கி யானையை நேராக சந்தித்து கேட்டாள், நீ இந்த நிழலில் நிக்கிறதுக்கு யாராவது அனுமதி கொடுத்தாங்களா? இந்த மரம் உன்னுடையதா என்ன என்றாள். யானை தலையை மெதுவாக ஆனால் அகலமாக ஆட்டினான். இந்த சின்ன காக்கை இந்த அளவில பேசுமா என்ற ஆச்சரியமும் வேதனையும் தான். அவன் சொன்னான், நான் ஒரு பெரிய யானை, நீ ஒரு சிறிய காகம். இப்படி என்னை நேரடியாக சந்தேகிக்கிறது சரியா? உடனே காக்கை பதிலடி கொடுத்தாள், பெரியதன்னா உனக்கே எல்லாமே உரிமையா? அறிவும் முக்கியம்தான். என்னை இழிவாக பார்ப்பதா என்றாள். இந்த சத்தத்தில் அருகிலிருந்த ஒரு மான், ஒரு குட்டி ஓநாய் மற்றும் சில மரக்கிளைகளில் இருந்த கிளிகள் வந்து சேர்ந்தனர். விலங்குகள் சுற்றிலும் கூடி வந்தன, வட்டமாக நின்றன. அனைவரும் நெற்றியை சுருக்கிக் கொண்டு ஒரே கோரசாக, அடடா, யானைக்கும் காக்கைக்கும் சண்டையா? இது காணக்கூடிய நிகழ்ச்சிதானே என்றனர். யானை புன்னகைத்தபடி, நீ என் தலையில ஏறி உட்காரது போதும், இப்போ நேரா சண்டையும் ஆரம்பிச்சிட்டியா? காக்கை அலகை தூக்கி தன்னம்பிக்கையோடு சொன்னாள், நீ எதுக்கு என் மரநிழலில நிக்குற? முதல்ல நீங்கதான் அந்த பக்கம் நகரணும் என்றது. இப்படி இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதை கேட்ட பிற விலங்குகள் சிரிப்பை அடக்கவே முடியாமல் போனது. அதே நேரத்தில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு மரத்திலிருந்து சத்தமிட்டு, அந்த காக்கை கூட காமெடி பண்ணது போலே என்றது. அந்த காட்சியை பார்த்து மற்ற விலங்குகளும் ஒரு பக்கம் புன்னகையோடும் ஒரு பக்கம் ஆச்சரியத்தோடும் பார்த்து கொண்டிருந்தன. அந்த நேரம் ஒரு ஆமை வந்தது. அவள் மெதுவாக வந்தாள். இருவரையும் பார்த்தாள். கேளுங்கள், இந்த நிழலுக்கு யாருக்கும் உரிமை இல்ல, அது இயற்கையின் பரிசு. பகிர்ந்து கொள்வது நல்லது என்றாள். காக்கை சிறிது நேரம் யோசித்தது. யானை தன் தந்தத்தை தூக்கி, சரி, நான் ஒரு பக்கம் நிற்கிறேன், நீயும் ஒரு பக்கம் இரு, நம்ம இருவருக்கும் நிழல் பரவட்டும் என்றது. அந்த நாள் முதல் யானை ஒரு உண்மையை கற்றுக்கொண்டது. அளவில் பெரியதாக இருந்தாலும் அறிவுள்ளவரிடம் பணிவாக இருக்கணும். காக்கையும் மிகுந்த நன்றியுடன், அதான், நாம யாரா இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளத்தும் நம்ம உரிமையை புரிந்து கொள்ளதும் முக்கியம் என்றது. அந்த ஆலமர நிழல் இனி யானைக்கே மட்டும் இல்லை, எல்லோருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.